நமக்கு நிறைய வழிலாம் இல்லை, ஒரே வழி தான். ஒன்று நம்ம இந்த வழியில் போகணும், இல்லை இதே இடத்துலயே நிற்கணும். என்ன பண்ணலாம்? ஓகே தான்டா. ஆனா மொபைல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணா அமெச்சூரா ஃபீல் ஆகாதா? அதில் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெட்டரான மொபைலில் ட்ரை பண்ணுவோம். வீணாக டைம் வேஸ்ட் பண்ண போகிறோமோன்னு தோணுது எனக்கு. முயற்சி பண்ணுறதால டைம் வேஸ்ட் ஆகாது, சும்மாவே இருந்தால் தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் கதையை சொல்கிறேன். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மொபைலில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி சொல்லு. ஹலோ சார், கேகே நகரா? ஜிஹெச்ல தான் சார் இருக்கேன். முடிச்சுட்டு தாங்க போகணும். மந்த் எண்டுப்பா, இந்த வேகம் பத்தாது, கொஞ்சம் சீக்கிரம். இன்னைக்கெல்லாம் முடிச்சிடுவோம் சார், நம்புங்க. நாளைக்கு இதே பதில் சொல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே சார், ஓகே சார். உங்கள் ப்ராடக்ட்லாம் டபுள் மடங்கு தேவைப்படுதுப்பா. எப்படி கிடைக்கும்? நாளைக்கு கிடைக்குமா? இல்லைண்ணா, எப்போ வந்தாலும் இந்த மாதம் வேணாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாமீங்க. இப்போ டபுளாக கேட்குறீங்க, என்ன விஷயம்? ஏப்பா நீ கேள்விப்படலையா? நாளைக்கு நைட்லேருந்து லாக்டவுன் போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கப்பா, அதனால தான். திரும்பவும் லாக்டவுனா? ஆமாப்பா, நம்மளோட சேர்த்து ஒரு 10 மாதம் மட்டும். ஹலோ சார். சொல்லுப்பா. சார் லாக்டவுன் பேசிக்கிறாங்க சார். ஆமாம் பிரதீப், இப்போ தான் எனக்கும் தெரிஞ்சது. என்ன பண்ணுறதுன்னு தான் புரியல. மறுபடியும் ஒரு லாக்டவுனு. சார் ஒர்க் எப்படிங்க சார்? வேறு வழி இல்லைப்பா. நான் என்ன பண்ணுறது, எல்லாம் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்தது. மறுபடியும் சம்பளம் சார்? நம்ம கம்பெனி நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி கேட்டால் எப்படி பிரதீப்? எங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. என்ன மாம்சு? என்ன பாக்ஸில்? 50 குவார்ட்ரு. லாக்டவுன் வர போது இல்லை, வச்சு விற்றா டபுள் ரேட் போகும். நீ தான் குடிக்க மாட்டே, உன் ஃப்ரெண்டை வந்தால் கனெக்ட் பண்ணி விடு. அப்பா சார் சேலரி? அதான் பாதி சேலரி போட்டாச்சேப்பா. சார் பாதி சேலரி பைக் டியூக்கே பற்ற மாட்டேங்குதுங்க சார். மீதியும் போட்டிங்கன்னா தான் பரவாயில்ல. வேலையே செய்யாமல் எப்படிப்பா சம்பளம் கேட்குறீங்க? வேணும்னா ஒன்று பண்ணுங்க, குளித்தலையில் லாக்டவுன் இல்லை, அங்கே போய் ஆர்டர் எடுங்க. ஒர்க்குக்கு தகுந்த சம்பளம் பண்ணிக்கலாம், பெட்ரோல் அலவன்ஸும் பண்ணிக்கலாம். சார் லாக்டவுன் டைமில் அங்கே எப்படிங்க சார் போக முடியும்? மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போய் சொல்லி டிபாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. எல்லா கம்பெனியும் அப்படி தான் போகிறாங்க. பட் ஓப்பனாக என்ன பிரதீப், மரியாதையெல்லாம் பேச பேச கட் பண்ணுறீங்க? ஏதாவது பேசிட்டு தான் சார் கட் பண்ணேன். வைங்க. சொல்லுமா. லாக்டவுன்ல ஏன்டாங்க உட்காந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்துரு. அங்க வந்துட்டு நான் என்னமா பண்ண போறேன்? சரி, ரேஷன்ல குடுக்குற 2000 ரூபாய் வாங்கிட்டு போய்க்க செலவுக்கு. அதெல்லாம் வேணாமா. பிரதீப் மாப்பிள்ள சொல்லுவோம் சார். வா சாப்பிடலாம். இப்பதான் சாப்பிடுவோம் சார். சும்மாவையா சாப்பிடலாம், வா. நல்ல சேல்ஸ் மாப்பிள்ள. என்ன இப்பதான் உச்சித்துல போயிட்டு இருந்தது, 3 மடங்கு ரேட்ல. இப்ப பாரு, கையில கேஷும் இல்லை, வாங்க பேட்டும் இல்லை, அப்படியே வேற வேற செலவாயிடுச்சு. இப்போ பாட்டில் கடிச்சா சேல்ஸ் பண்ண முடியுமா சார்? சிறப்பாக பண்ணலாம், ஆனால் டாஸ்மாக் ஓப்பன் இல்லையே.
மருதம்பட்டி. மருதம்பட்டி. ஆமாம், திருச்சி டிஸ்ட்ரிக்கு. கடை ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் ரோட்டில் கண்டிப்பாக போலீஸ் நிற்பாங்க. ஏங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க, இருந்தாலும் நம்புறேன். நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா. இருந்த எல்லா கேட்சுக்கும் சரக்கு வாங்கிட்டோம். ஆனா டாஸ்மாக திறந்துட்டாங்கய்யா. சார், நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க பிரதீப். உங்களை எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஓகே சார். சூப்பர்ரா. ஆனால் இதை நல்ல கேமராவில் எடுத்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தை இந்த மெத்தடில் முடிப்போம். அதுக்கப்புறம் இதை பார்த்து வேறு ஏதாவது ப்ரொடியூசர் கிடச்சாங்கன்னா அதை சிறப்பாக பண்ணிட்டு போய்க்கலாம். சரி, நான் போய் லஞ்ச் ஆகிட்டு வந்துடுறேன். மச்சி, அப்படியே ரெட் கலர் பேனை ஒன்று வாங்கிட்டோடா. நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போதே ரெட் கலரில் எழுதணும்னு வச்சுவேன். ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏய், 20 ரூபா தான் இருக்குது. 4 பேர் குடிக்கிற மாதிரி தான் டீ தருவானுங்க. நம்ம 5 பேர் இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் காசு இல்லை. சரி சரி, கம்பெனி சீக்கிரட்டை வெளியே விடாத. வறுமை நிறம் சிவப்பாத்தான் இருக்கணுமா என்ன? வறுமை நிறம் எந்த கலர் கிடைக்குதோ அந்த கலர். ஓகே ஓகே ஓகே. கார்த்திமா இருக்கு. எங்க மச்சா போற? வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போறேன். வேணாம், கடைக்கு சிகரெட் போடலாம். உட்கார் வா. இல்லை மாப்பிள்ள. லைட் ஒன்று கொடுலாம். விடுமாப்பிள்ள முதல்ல நான் அடிக்கிறேன். அடி 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 உனக்கு லாபம்.
என்னத்த சோகமாக இருக்கப்புறம் என்னாச்சு வீட்டு சண்டையா? சண்டையெல்லாம் இல்லை மாப்பிள்ள. டாக்டர்கிட்ட போயிருந்தேன், காலைல உடம்பு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னாங்க? அவர் பொசுகளும் கொரோனான்ட்டாரு. ஏய் என்னடா சொல்கிற? கொரோனாங்கிற? கொரோனா? அதனால தான் மாப்பிள்ள நான் அப்போவே வரலைன்னேன், நான் வீட்டுக்கு போகலான்னு. இதை முன்னாடியா சொல்ல மாட்டியாடா? எங்கடா சொல்ல மாட்டீங்க, தூக்கி வண்டியில் போட்டு வந்துட்டீங்க. அடா இப்போ கட்டி பிடிச்சோம்னா அப்பயே சொல்ல வேண்டியதானடா. சொல்லியிருந்தா இந்த சிகரெட்லாம் கிடச்சிருக்குமா மாப்பிள்ள? என்ன வேணாம். சிகரெட்டுக்காக வாடாது? பின்ன ஒரு சிகரெட்டா மாப்பிள்ள? இது கிடைக்குமா என்ன தெரியல. அடுத்த இந்த மாதிரி இப்போ பாரு சொன்னனுமே எப்படி ஷாக் ஆகிட்டீங்க. வாழ்க்கையை முடிச்சு விட்டு ஐயா சாமி தர்மம் கர்மம் போடுங்கம்மா சார். ஐயா ஐயா சரிண்ணம்மா, நான் வந்துடுறேம்மா. வந்துடுறேன். காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், அவனும் ₹1 மேலே போட மாட்டேங்கிறானுங்க பிச்சைக்கார பசங்க. இல்லை நம்மளை வேறு பிச்சைக்காரன்றானுங்க. வேலைக்காவது திருடிட வேண்டியதான். ஈரோடு பயங்கரமான வெயிலாக இருக்கு. ஆமாம் சார், பயங்கர மழை. மழையா? பங்குனி வெயில் பல்லக்காடிட்டு இருக்குன்னு சொன்னேன் சார். தண்ணி வருமா? இல்லை இல்லை வேணும். ஐஸ்வர்யா மேனன் என்ன பூசியா? சார் சார் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். பார்க்குறியா? காட்டுங்க சார். அங்கே இருக்கா? சூப்பராக இருக்குது சார். டேய், நீ இந்த முக்கில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம் தானே? ஆமாம். ஏன்? அதெல்லாம் இருக்கட்டும். பச்சை புடவை கட்டிட்டு ஒரு அக்கா பேசிகிட்டு இருக்கு. யார் அது? என் பொண்டாட்டி தான். ஏன்? உங்கள் பொண்டாட்டியா? இன்னொருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கு சார். என்னடா சொல்கிற? அதான் சார் பார்த்துட்டு வந்தேன். ஓடுங்க 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 ஓடுங்க. ₹10 சார், ₹10 சார். மாஸ்க்கு ₹10 சார். ₹10,000 ₹10,000 சார். சோட்டா பீம் மாஸ்க்கு சார், ₹10,000 சார். சோட்டா பீம் மாஸ்கா? ஆமாம். எங்கே? இந்தா. சோட்டா பீம் அது? ஆமாம். எவ்வளோ அது? ₹250. ₹10 இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன். சொன்னவே அவங்க செய்கிறான். அரியர் தேர்வுலாம் கிளியர்னாங்க. கிளியர் பண்ணாங்களா? அரசியல் பேசுகிறேன். அப்படி தாங்க பேசுவானுங்க. சரி, ₹250. ₹250 தர முடியாது. எவ்வளோக்கு தருவேன்? 250. முக்கில் ஒருத்தன் ஃபைன் போட்டுட்ருக்கான். ₹1000 ஃபைனு. போனேன்னா ₹1000 கட்டணும். ₹250 கொடுக்குறியா? ₹1000 வாங்கிட்டு போறியா? நாசமாக போ. இந்தா போ சார். ₹10,000 சார். ₹10,000 சார். தண்ணி இல்லையா? பேர் என்ன? செத்துறாது. இரு காத்தியா? ஆமாங்கய்யா. ம், என்ன பிரச்சனை? 2 நாளாக உடம்பு சரியில்லைங்க. அப்படியா? குளிர் ஜுரமாக இருக்கு. மாஸ்க் கழட்டு. இன்னையா நாக்கு உனக்கு ரோஸ் கலர் இருக்கு? நாக்கு ரோஸ் கலர் இருக்காங்க, எனக்கு கருப்பு கலர். ஒன்று என்ன கருவிலி கருப்பாக இருக்கு உனக்கு? ஏன் சில பேர் ப்ரௌனில் இருக்கும், எனக்கு கருப்பில் இருக்காது. இல்லை கருவிலி கருப்பாக இருக்குது ஒன்று. அடுத்து எங்க எச்ச துப்பு? ஏய், அந்த பக்கமா டெஸ்ட் சாம்பிள் வச்சிருப்பா, அங்கே துப்ப. ஓ, என்னையா எச்ச உனக்கு வெள்ளையா வருது? ஏன் எச்ச வெள்ளையா வர? நம்மள வெள்ளை 3. சரி, எங்க காதை காட்டு. இரு சோ, இன்னையா ஒரு வண்டி எழுக்கு இருக்கு. காதை அடி, அந்த பக்கம் இல்லையா? வந்துடுறானுங்க இவங்க பாரு. சரி இரு சொல்கிற கேளு. உனக்கு வந்து கண்ணுக்கு அறுவலி கருப்பாக இருக்கு, பல்லு வெள்ளையாக இருக்குது, அது இல்லாமல் நீ துப்புன எச்சையும் வெள்ளையாக இருக்குது. உன் காதில் ஒரு வண்டி அள்ளலாம், அவ்வளோ அழுக்கு இருக்குது. உனக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்குவேன், எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. என்ன சொல்லுதுன்னா உனக்கு கொரோனா. ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? உனக்கு எல்லாம் இருந்தா கொரோனாங்களா? ஆமா, இதெல்லாம் எனக்கு இருக்கிறது தாங்க ஐயா எனக்கு இருக்குது. இந்த பாரு, ஒரு நாளைக்கு 4000 கேஸ் காட்டணும். இப்போதான் நீ வந்து 1032. இன்னும் பேலன்ஸ் இருக்கவங்களாம் எப்படி கணக்கு காட்டுறது? போ உனக்கு கொரோனா. நீ கிளம்பு நர்ஸ், அவனுக்கு இந்த ஊசி போட்டு அனுப்பிச்சுடுங்க, கொரோனா வேக்சின் போட்டு அனுப்பிச்சுடுங்க. போ கிளம்பு. 1033. சூப்பர். என்ஜாமி. மச்சான் போலீஸ்ரா. மாஸ்க் வச்சிருக்கியா? இவர் தன் கையே தனக்கு உதவி. இப்படி வச்சுக்க. அவன் பையடா, அப்படி வீடா. சூப்பர் ஐடியா வச்சு. ஓகே, போகலாமா? அண்ணாக்கிளி அடி மரக்கிளி அண்ணாக்கிளி. இவர் போலீஸாண்டா. அப்பல இவரை பார்த்தா இந்த காஞ்சனா படத்துல சிக்கன் பீச்சே அப்படி மாதிரிலாம் வர மாதிரி இருக்கு. கேரட் வச்சா? இல்லை சார், சொல்லுங்க சார். என்ன மாஸ்க் போடல? சார் ஹோல்டிங் சார்.
உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப லொல்லுடா. உன் பேர் என்ன? பேர் சொல்லு. பேருங்களா சார்? மகேந்திர சிங் தோனி சார். மகேந்திர சிங் தோனி. ஆமாங்க. அப்பா பேர்? கபில் தேவுங்க சார். கபில் தேவா. ஆமாங்க. சம்மந்தமே இல்லையடா. சரிங்க. கோலாரால கொடுக்க மாட்டேங்குது. சரி இந்தா அனுப்பு. 5000 ரூபா கட்டி டவுன். 5000 ரூபாயா சார்? என்ன சார் 5000 ரூபா போட்டிருக்கீங்க? 200 தான் சார். மாஸ்க் போடாம வந்தா 2000 ரூபா. 2000? ஆமாம் 2 பேர்ல தலைக்கு 1000 ரூபா. சரிங்க சார். நீ மாஸ்க்குங்கிற பேர்ல கையை வச்சு மறைச்சிட்டு வந்த பத்தியா? என்னையே முட்டாளாக்குன்னு வச்சுல, அதுக்கு தான் 5000 ரூபா. கட்டு கட்டு போ போ நிக்காது போ 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 போ. இவனுங்களெல்லாம் வச்சு இன்னும் இந்த கொரோனா 2.0 வரை பரவுதாமா? இன்னும் இந்த லாக்டவுன் வேறு போடுவாங்களான்னு தெரியல. லாக்டவுன் இருக்கு, என்ன பேசுறீங்க? ஆமாம் லாக்டவுன் போட்டால் தானே பொட்டியில் மாற்ற முடியும். என்ன இது கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் இருக்கிறீங்க? உனக்கு எப்படியா தெரியும்? ஏங்க எங்கள் அப்பா கார்பரேஷன் வேலை செய்கிறாரு, அது கூட தெரியாமல் இருக்குமா? என்ன மாற்றிடுவாங்களா? கண்டிப்பாக போட்டுருவாங்களா? போட்டுருவாங்க. என்ன லாக்டவுன் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குதுங்க, சத்தியமாங்க, கம்மா சத்தியமா. வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முழு ஊரடங்குக்கு வாய்ப்பில்லை என தமிழக முதல்வர் கூறியுள்ளார். வாய்ப்பே இல்லைங்கிறாங்க லாக்டவுனுக்கு. நேற்று ஒருத்தர் லாக்டவுன் போடுறான்னு வந்தான் அது. ஆனால் இன்னைக்கு இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன்ல இல்லைங்கிறேன். ஏன்னா ஆமாங்க, என்ன நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேனீங்க, விவரம் இல்லாத இருக்கிறீங்க. இன்னைக்கு இல்லைங்கிற ஏங்க அது நேற்று, இன்னைக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா காலியாக இருக்கும்போது ஒரு கூட்டம் இல்லாமல் போய் போட்டி மாற்றினா தெரிஞ்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து கூட்டத்தோட கூட்டமாக போய் கும்மாளம் அடிக்கிறது. அப்போ வந்து யாருக்குமே தெரியாதுல்ல எந்த போட்டி எவன் தூக்கிட்டு போகிறான்னு யாருக்கு தெரியும்? அதான் மக்கள் பார்த்து. உனக்கு யார் சொன்னா? அது சொல்லியிருக்காங்க, சொன்னால் கேட்கணுங்க, சும்மா வந்து. அப்போ வந்து லாக்டவுன் இல்லை இல்லை, பொட்டி மாற்றிடுவாங்க. மாற்றிடுவாங்க கன்ஃபார்ம். ஓ இல்லை இல்லை ஏயா சார் வாங்க சார், வாங்க சார், உங்களை தான் தெரிஞ்சுருந்தேன். வாங்க வாங்க. என்னாச்சு? பார்த்தீங்களா நான் சொன்னானுங்களா அன்னைக்கே? பாருங்க போட்டி மாத்திரானுங்க பார்த்தீங்களா? எப்படி கூட்டத்தோட கூட்டமாக போறானுங்களா? ஆமாங்க. சொன்னா நீங்க நம்பல. நீங்க எனக்கு சும்மா இருங்க, இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாதுங்க. என்ன பெட்டி கட்சிக்கார ஆளுங்க கூப்பிடுங்க. ஏய் கட்சியா? எலக்ட்ரீஷியன் போட்டுடா, வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்டா ஏங்க இதெல்லாம் பித்தலாட்டாங்க, இப்படிதான் போய் சொல்லுவானுங்க. ஏங்க நிஜமானுங்க, நான் நம்பப்படுவேன். சொல்றது கேளுங்க. இல்லை எங்கே போய்ட்டுற? காய்கறி வாங்கிட்டு வரேங்க. காய்கறி வாங்கிட்டதையா? அது என்ன பண்ணுறீங்க? சானிடைசர் அடிக்கண்டி, அப்போ தான் நீ தப்பிக்க முடியும். கொரோனா 2.0 பழகிட்டு இருக்குல்ல. ஓ இந்த மனுஷனை வச்சு எப்படி போடணும்? ஒழுங்கா போடையே ஓடிட்டு. டேய் மகனே நெல்ல. என்னது இது? கோழி. கோழி கறி கறி கோழிக்கறியா? கோழி சாகறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுருந்துச்சா? ஓ லூசா நீ? யோ கொரோனா 2.0 பழகிட்டு இருக்கடா மோனே. செத்துக்கித்து போயிட்டோம்னு குடும்பத்தை யாரை காப்பாற்றுறது? அப்புறம் போ 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 உள்ள போ, உள்ள போ. இந்த சாண்டை போ போ உள்ள போ. என்னடி கறி கழுவி விட்டுருக்கியா? கழுவு கழுவு, சுத்தமாக இருந்தால் தான் கொரோனா எதுவும் அதை பக்கத்தில் வராது. இந்தா அப்படியே எதையும் ஊற்றி கழுவு. என்னங்க நீங்கள் எப்போ பாரு எதையோ ஒன்று ஊற்றிட்டே இருக்கிறீங்க. சானிடைசர் அடி, இதெல்லாம் ஊற்றினா தான் சுத்தமாக இருக்க முடியும். இப்போ சாவு வராது நமக்கு. எல்லாம் செத்துக்கித்து போயிட்டோம்னு குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? போ போ. போடு போடு, நிறைய நல்லா நல்ல எலும்பாக போடு. ஏமாடா சானிடைசரா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயா என்னையா பண்றீங்க? யோ இதை விடுங்க. ஐயோ யோ யோ விடுங்க. யோ சீக்கிரம் வாங்கப்பா. ஏய் சூப்பரியா. ஆனால் 4 பேர் கூட்டணும், ஒருத்தர் மட்டும் கொண்டு வந்துக்கிற சார். ரோட்டில் ஒரு பையன் நடமாட்டேன் இல்லை சார், இவன் ஒருத்தர் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இவனை பிடிச்சி போடுங்க உள்ள. கரெக்டான பீஸ் தான் போட்டு என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு, உனக்கு வந்து இன்னையிலேருந்து உனக்கு கொரோனா 5 நாளைக்கு வெளியே போகக்கூடாது, சரியா? எங்கள் கஸ்டடி தான் இருக்கணும். ஓ குடும்பம் கல்யாணம் ஆகி குடும்ப குட்டியில் இருக்கேன். எனக்கு விடுங்க, எனக்கு போன விடுங்க. முதல்ல உன்னோட குடும்பத்தை நான் பர்சனல் கேர் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. வா 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 கிளம்பு. வா 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 விடு விடு, நீ விடு நீ விடு, நான் கிளம்பு. வா வா போலாம். போலாம் வா. ம் சார் என்னோட கமிஷனு. ஓ அது வேறு இருக்கா? இந்தா இங்கே பாரு,
ஒருத்தன் பிடிச்சி 3 பேர் இருக்கானுங்க 3 பேர் சார் இவ்வளோ பார்த்து பிடிச்சோம் சார். சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் முடிச்சு ஆடா வாடா சார் வணக்கம் சார். வாடா கொரோனா காத்தே நல்லாக்கிறியா ஊசி போட்டியா சார் போட்டேன் சார். அப்போ எங்க மறுபடியும் எங்கே பக்கம் சார் நீங்கள் தான் 4000 பேர் வேணும்னு சொன்னீங்களா? ஆமாடா 4000 பேர் 3500 தான் வந்திருக்கு. அதுதான் இப்போ என்னால் முடிஞ்சது 2 பேர் கூப்பிட்டுருக்கேன். 2 பேர் கூப்பிட்டுட்டியா? சூப்பர். எங்க அவங்க? வரேன் சார். விடுங்க சார். இந்த பக்கம் வந்துடுறியா? நான் பார்த்துக்கிறேன். தம்பி இப்படி வா அப்படி வா. கரெக்டாக இருக்கானுங்க. உன் பேர் என்ன? அப்துல்லா சார். அப்துல்லாவா? நீ என்ன பண்ணுறது தெரியுமா? ஏதாச்சும் பண்ண யூடியூப் சேனலில் லைக் பண்ணிடுறேன். லைக் பண்ணிடு. தம்பி உன் பேர் என்னப்பா? தினேஷ். நீ என்ன பண்ணுறேன்னா ஏதாச்சும் பண்ண வந்து ஷேர் பண்ணிடுற சரியா எல்லாத்துக்கும். சரி. கொரோனா காத்தி நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்ப. நீ என்ன பண்ணுற பெல் பட்டன் அழுத்திருக்க மறந்துருப்ப. அதனால் நீ பெல் பட்டன் அழுத்திடு சரியா? அழுத்திடுறியா? சரி ரைட் ஓகே. சரி 3 பேருக்கு ரெடியா? ஆமாம் நர்ஸ் அந்த கொரோனா வேக்சின் எடுமா. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கணும். சரியா? இந்த கொரோனா வேக்சின் எடுமா நர்ஸ். ஏப்ரல் 9ஆம் தேதி ஐபிஎல் ஆடாச்சா? சரி 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 மாப்பிள்ள எறா அந்த டிஷர்ட்டை. ஏய் இந்த வருஷமும் கப்பு எங்களுக்கு தான்டா. வருஷம் வருஷம் நீங்களே அடிச்சுட்டு போயிருவீங்கடா. டேய் எங்கள் சின்ன தலை இறங்கி இருக்காரா? எத்தனை தலை வந்தாலும் ஜெயிக்க போறது நாங்க தான்டா. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். வருஷா வருஷம் அதே சொல்லாதீங்கடா ஸ்டாலின். வரமாப்பாங்கடா. கண்ணந்தாவை டீ குடி சிஎஸ்கே புடிப்படி புடிப்படி புடிப்படி. முதல்ல ஒன்று செருப்புலயே அடி. CSK takes Pujara for 50 lakhs. என்னடா பூஜாரா உத்தப்பா சித்தப்பான்னு எடுத்துக்கிறீங்க? புஜாரா டீம் டெஸ்ட் டீம்ல எல்லாம் ஜெயிச்சிருக்கவே முடியாது நீங்களாம் தெரியுமில்ல. அது டெஸ்ட்டா, இது ஐபிஎல்ரா. ஆடணும்டா. கிரிக்கெட் தானடா. வேறு ஆடணும் அப்படின்னே இருக்கக்கூடாது சரியா? நீங்க எல்லாம் இந்த வருஷம் அடுத்த எடுக்கிற ஆளை பாடுறான். செய்யோ இப்போ எங்களோட கப்பூர் தாங்க முடியல. பூஜாரா உத்தப்பா. அடுத்து யாரா? பியூஷ் சாலவா கேதார் ஜாதவா? அமைதியாடுறா நீ. எவ்வளோங்க? ஓடு 120 என்னையா 122 பெட்ரோல் 2 ஆயிலா? போனா ஓடு 123. யோ என்னையா மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லியா? என்ன என்னடா பண்ற? நீ தான்டா 100 ரூபாய் பெட்ரோல் 3 ஆயில் அடிக்க சொன்ன. ஸ்கோர் பார்த்துட்டு இருந்தேனா? ஸ்கோர் பார்த்தியா? ஏடா பெட்ரோல் போகல இல்லைனா அவனுக்கு கிரிக்கெட்டு. போ உனக்கு பெட்ரோல் கிடையாது. பெட்ரோல் கிடையாது ஒன்றும் கிடையாது. வண்டியை தள்ளிட்டே போ. போ வீடு வீடு. ரொம்ப என்ன அடிக்கிறீங்க? போய் ஆளுங்க கூட்டு வரணும். போடா எவனை வேணா கூட்டுறா. போடா நீ முதல்ல போடா. பெட்ரோல் கொண்டு வெளியே போடா. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை. இன்று முதல் இரவு. என்ன பண்ற? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ட்ரீம் லெவலில் டீம் போடு. Dinesh Karthik for 50 lakhs. Preeti Shinda for betting 50 lakhs. Ajinkya Rahane 50 lakhs. Sardul Thakur 1 crore. Aisman Kurana 1 crore. K. Annamalai double crore. ராமசாமி அந்த டீயை கொண்டாப்பா. ஏங்க அவர் ராமசாமி டீ கொண்டு வர சொல்கிறாரு. அதுக்கெல்லாமா நீங்கள் தூக்குங்க? அவர் கிரிக்கெட் பிளேயரே இல்லைங்க ஜிந்தா மேடம். ஸ்டாலின் பையனை வேற காணாம மாப்பிள்ள. மும்பை வேற நேற்று தோத்துருச்சு. அவனை நீ சும்மா போடாத மாப்பிள்ள. வந்தா நான் பிடிச்சி வைங்க. யார் நம்ம ஸ்டாலின் மாதிரி? டேய் வா பேக்கில் வா பேக்கில் வா பேக்கில் வா. கட்சி போயிடு. மறைக்காத இங்கே வா. ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறதான் பெருசு இல்லை. கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கடா. டேய் நாளைக்கு எங்கள் ஆட்டத்தை பாடுறா. ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்னு எங்களை பார்த்து கற்றுக்குங்கடா. தலை கம்பேக்கு. சின்ன தலை கம்பேக்டா. பேச்சாடா பேச்சு பேசுனீங்க நேற்று. இன்னைக்கு உங்கள் டீம் தோத்துருச்சா? உன் டீம் என் டீம். இப்போ நான் டீம் மாறிட்டேன் மச்சான். மும்பைக்கு வந்துட்டேன் மச்சான். மும்பையா? ஆமாம் மச்சான்.
எப்படா ஒரே நைட்டில் இப்படி மாறுறீங்க? அதெல்லாம் அப்படிதான் மச்சான். சரி உங்களோட கண்ணாடி மட்டும் வந்து பேசிட்டு இருந்தாலும் அவங்க இங்கே வா கண்ணு. நேற்று மேட்ச்சில் என்ன பண்ணீங்க? அது ஜெயிச்சிட்டாங்க. யார் அவங்க? எவங்க? அவங்க தான் ரிசர்வ் பண்ணுற டீமு. ஏண்டா டெல்லி டீமை ஜெயிக்க முடியல உங்களால். நீங்கள் தான் ஒரு சிஎஸ்கே பிளே ஆஃப் இத்தனை வருஷம் போயிருக்கிறீங்க. ஏங்க ரிசர்வ் பண்ணுறவங்க ஜூனியர் பையங்க, அவன் தலைக்கு ஜூனியருங்க, அவர் தான் கோச்சே பண்ணது. அப்புறம் அவர் ஜெயிக்க கூடாமல் என்ன பையன் போகிறாங்க. இந்த வாயிருக்கிறதால நீங்கள் இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸே வர மாட்டீங்கடா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம். ஆமாம் எங்கடா நீ இவங்க கூட இருக்க? ஹிட்மேன் ரோஹித் டீம் மாறிட்டியா? உன்னையும் காசு கொடுத்து வாங்கிட்டானுங்களா? டே போடா 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 கிளம்புடா. போங்க போங்க போங்க. மீனம்மா டீம் எடுத்தாச்சம்மா. மீனம்மாவா? யாரா நீ? நான் தான்மா ஷாருக்கானுமா. ஷாருக்கானா? வேற என்ன பண்றது? இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சாருக்கு தான் கிடைச்சாப்ல. இவர் ஷாருக்கானா? அந்த கான்செப்டே வேணாம் போங்க. அவங்க மீனம்மா மீனம்மா உர கேட்ச் மிஸ்ஸு. கேட்சடா பிடிக்கிறீங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் போயிட்டு. சரி ஐயோ சனியன் கூப்பிடுதேன். சொல்லு. ஏங்க நீங்க இங்கே வண்டியில வந்து நான் கீழே விழுந்துட்டேங்க. கீழே விழுந்துட்டியா? என்னாச்சு? ஒன்றும் அவனுங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஒன்றாலே அடி தப்பட்டுச்சா? அடியில ஒன்றும் இல்லைங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க. அடிபட்டுருந்தா சந்தோஷமாக தான் இருக்கும். நாசமாக போகிறவ தப்பிச்சிட்றான். அடிபட்டுருச்சாப்பா? சரி சரி நான் 10:30 வந்துட்டுமா? ஏங்க அடிபட்டுன்னு சொல்றீங்க, நீங்க 10:45 வரேன்றீங்க. இல்லைம்மா இது ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டுமா? ஐபிஎல் மேட்சா? யோ உன்னை போய் கட்ட மாதிரி புதுசுன்னு நான் வேற கூட போய்க்கிறேன். இது வேற கூட போகிறேன். ஐயோ இருமா வந்துடுறேன். ஸ்வீட்டா இருக்கு போலி, எங்க கேப்டன் கோலி. சீனா காஃபி டீ, பெங்களூர்னா ஏபிடி. The IPL action 2021 is over. வாட் ஓவரா? மேன் நிறைய பிளேயர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. யாருங்க? குமார் தர்மசேனா, நிதின் மேனன், சுனில் சௌத்ரி, ஷம்சுதீன். யோ இவங்க அம்பேரியா? ஹே இவங்களால தான் நாங்கள் 5 ஐபிஎல் கப்பே ஜெயிச்சு. பக்கத்து வீட்டு மாமி மேக்சுவல் எங்க சாமி. சரக்கடிச்சா மப்பே, ஆசிபிக்கே கப்பே. ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கெல்லாம் ரொம்ப ஓவரா. ஈசல கப் நம்தே. முதல்ல ஜெயிங்கடா, அதுக்கப்புறம் பேசுங்கடா. சாரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணனால உங்கள் ஆர்கன்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னும் 1 or 2 weeks அப்படி இல்லைன்னா இன்றைக்கே கூட நீங்கள் இறந்து போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக வந்து அட்மிட் ஆகுறது நல்லது சார். ஹலோ ஹலோ மச்சான். ஹலோ இதை கேட்குதா நரதி? ஹலோ மச்சான். சொல்கிறா மச்சான், என்னோட ஒய்ஃபோட டெலிவரிக்கு 3 லட்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டாங்கடா. பேபி வெளியே வரதுல சிக்கல் இருக்காமா. நீ நம்ம செல்வன் இருக்காரு, பேசி பாரு. நீ பேசிட்டு என்னன்னு கூப்பிட்டு மச்சான். எனக்கு இந்த தயவு செஞ்சு இன்னைக்காவது குடிக்காம பணத்துக்கு எப்படியோ வழி பண்ணுறா மச்சான். சரி வையே நான் பேசுகிறேன். ஹலோ செல்வனா? சொல்கிறா குடிக்காரா? அண்ணா அர்ஜென்ட்டாக ஒரு 3 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுங்கண்ணா. ஏன்டா போதை பத்தலையா? இல்லைண்ணா ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் அதாண்ணா. ஏய் நீ இது வரைக்கும் வாங்கின 1 லட்சத்துக்கும் வட்டியும் கட்டல, அசலும் தரல. உனக்காக 5 ரூபாயிலிருந்து 2 ரூபா வரைக்கும் வட்டியை கம்மி பண்ணிட்டேன், அப்பவும் நீ தரல. இல்லைண்ணா ரொம்ப சீரியஸுங்கண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. தம்பி
அவன் 1000 பிரச்சனைக்கு பணம் கேட்கறான். ஆனா நீ அந்த பிரச்சனையை குடிச்சா சரியாயின்னு காசு கேட்கற. இல்லைண்ணா அர்ஜுன்ண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. வைடாடே. அண்ணா 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 குமார்ண்ணா. சொல்லுப்பா சாரதி. அண்ணா அர்ஜென்ட்டாக ஒரு 3 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுங்கண்ணா. தம்பி, நானே குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்ப்பா. நீ வேற யார்கிட்ட கேட்டு பாக்குறியாப்பா? நம்ம மேஸ்திரிட்டு கேட்டு பாக்குறியா? இல்ல நீ அவர்கிட்ட பண்ண பிரச்சனைக்கு இந்த பெயிண்டரை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். வேற யார்கிட்ட கேட்டு பாரு. சரிண்ணா. எங்க உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? இல்லை நமக்கு தான் ஆல்ரெடி பொண்ணு இருக்குல்ல. நீ என்ன மாதிரி அவனை பார்த்துப்பியா, நான் உன்ன மாதிரி அவனை பார்த்துப்பினா. ஒரு டாக்டருங்கிற முறையை தாண்டி ஆனா நீ அந்த பிரச்சனையை குடிச்சா சரியாயின்னு காசு கேட்கற. வேற யார்கிட்ட கேட்டு பாரு. நீங்க குடிக்காம மனசுக்கு எப்படி வலி பண்றது? மச்சி எங்கடா இருக்க? வீட்டில். இல்லை மச்சி, ஒரு 3 லட்ச ரூபா பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா, அதான் கூப்பிட்டேன்டா. ஏய் எதுக்குடா? மச்சி ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷனுக்குடா, டெலிவரி பண்ணணும். 3 லட்ச ரூபா கேட்குறாங்கடா. போன வாரம் உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் வாங்கினேன். அதுக்கு முந்தின வாரம் உன் ஒய்ஃபுக்கு செக்கப்னு சொல்லி பணம் வாங்கினேன். இப்போ என்ன உன் ஒய்ஃபுக்கு டெலிவரியா? இல்லை மச்சான், உண்மையாலுமே ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷனுக்கு தான்டா கேட்குறேன், பொய் பேசல. இல்லையே, நீ சொல்றத பார்த்தா ஆல்ரெடி ஒரு வாட்டர் அடிச்சுட்டு போதை பார்த்தாம ஃபோன் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அத்தா 3 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ சரக்கு அடிப்பாங்கடா, வைடா போனேன். சொல்டா, உனக்கு என்ன 3 லட்சம் வேணுமா? சொல்லு. அதானே கேப்ப. ஏன்டா கத்துற? சொல்றது பொறுமையை கேளு மச்சான். எவனு தர மாட்டேங்கிறான்டா, எவனை கேட்கறது? புடுங்கணும். குடிகாரங்கிறான், எப்படி கேட்கறது? என்ன பண்ண சொல்ற? திருட சொல்றியா? பொம்பளைக்கு செயின் பறிக்க சொல்றியா? என்ன பண்ணணும் சொல்றா? என்ன பண்ண சொல்ற? இப்ப நான் சொல்லட்டுமா வேணாமா? சொல்றா. நீங்க என்ன குடியாரம்ப, அதான் என்ன சொல்ல போற? சொல்றா, சொல்லு. அதெல்லாம் இல்லடா மச்சான், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு மச்சான். ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்கடா. பணத்தை 10 மணிக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க.
பணத்தை மட்டும் ரெடி பண்ணுறான் மச்சான். நான் அவ்வளோ சொல்லி நீ குடிச்சிட்ட, பரவாயில்ல. இவன் கையில் காலையாவது விழுந்து பணத்தை புரட்டுறா. சரிடா மச்சான். சரி வச்சு தொலை. ஐயா தம்பி வர போறானே, அப்ப எப்பப்ப நம்ம தம்பி வெளியே வருவான்? டேய் மச்சி, ஒயின் ஷாப்பில் அவன் தம்பி மட்டும் பண்ணால, அவன் வரான் பாரு. என்ன இங்கே சுற்றிட்டு இருக்கான்? இங்கே தாண்டா ரெகுலராக வந்து சரக்கு அடிப்பான். அன்னைக்கு என்னன்னு தெரில, ஒயின் ஷாப்பில் வந்து அடிச்சிருக்கிறான். அப்போ தான் அவன் தம்பியை கொண்டுருக்கிறான். அவனை இங்கேயே போகிறேன்டா, வாடா. என்னடா இதுக்கே விழுந்துட்டேன். இவன் கையில் போய் என் தம்பி சேர்த்துருக்கா பாரு. சப்ப பொட்ட மண்ணெடுத்துக்கு போட்டு போறான். எங்கடா இருக்க? பொட்ட வாடா, ஆம்பளை அந்த நேரில் வாடா. எங்கடா இருக்க? குழந்தை ஒதுக்கிறாங்க, இங்க வந்து தொட்டு பாருங்க. ஹலோ சார். ஹலோ, யாரு? சார் சாரதி பேசுகிறேங்க சார். எந்த சாரதி? சார் மேரியோட. ஓ, அந்த நாயா? பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி நல்ல இடத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாய் மாதிரி ஓடணும்டா. ஆனால் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உடஞ்சி போய் உட்காந்து தான்டா. அப்படி இல்லைங்க சார். இப்போ வரைக்கும் இன்னும் எந்திரிக்கவே இல்லைடா. சார் கொஞ்சம் நான் சொல்கிறது புரிஞ்சுங்க சார். அர்ஜென்ட்டாக ஒரு 3 லட்ச ரூபா பணம். 3 லட்சமா? எப்படா இப்படி? என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாம டெய்லியும் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறேன்டா. இப்படி இருக்கும்போது எப்படா எந்த மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட வந்து நீ கேட்க வந்த பணத்தை? குடியார நாய போன வீடா? கொடுக்குற 3 லட்சம் தான் சார் அவளை காப்பாற்ற முடியும். ஆப்ரேஷனுக்காக அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கீங்க சார். அவருக்கு 3 லட்ச ரூபா தேவைப்படுன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் கொடுத்தா தான் சார் அவளை காப்பாற்ற முடியும் சார். ப்ளீஸ் சார், எனக்கு உங்களை விட்டா வேறு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை சார். ப்ளீஸ் சார். பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அந்த சொந்தம் தெரியலையா? உன் கண்ணுக்கு இப்போ தான் தெரியுதா? சார் புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நான் என்ன சொல்லுன்றா, உன்னை நம்பி நான் வீட்டுக்குள்ள வேலைக்கு விட்டேன் பார்த்தியா? என்ன செருப்பா? தப்பு தான் சார். சார் அதெல்லாமே தப்பு தான் சார். ஆனால் இப்போ அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு முழுசாக உங்களால் மட்டும்தான் சார் முடியும். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். பொண்ணு எப்பயே செத்துட்டான். யாரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஏமாத்துறேன் எனக்கு. சார் சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் 3 லட்ச ரூபா கொடுங்க சார். நீங்கள் ஒன்றாவனா நான் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டே கொண்டு வந்து விட்டுறேன் சார். சார் 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 ஐயோ
எனக்கு காசு வேணும் சார். புரிஞ்சுக்கோங்க சார், உங்களை விட்டா எனக்கு யாரும் தெரியாது சார். ஐயோ யாராவது புரிஞ்சுக்கோங்களே, எனக்கு 3 லட்ச ரூபா வேணுமே. ஐயோ 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 ஐயோ. நீ வேணா பாரு, கண்டிப்பா எங்க அப்பா சேர்த்தி பாரு. டேய் இங்கே ஒரு கையெழுத்து போடு மச்சி, இங்கே ஒரு கையெழுத்து போடு. அவ்வளோதான் மச்சி, பாலிசி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. மாதம் மாதம் ஒழுங்காக பணம் கட்டிடுறா, என்ன தேவையில்லா பிரச்சனை ஆயிரும். எப்படியா இருந்தாலும் நீ போன அப்புறம் ஒரு பணம் கிடைச்சா வீட்டுக்கு நல்லது தானே மச்சி. மச்சான், உனக்கு பையன் பிறந்திருக்கா மச்சான்? இப்ப மட்டும் நீ இங்க இருந்ததுன்னு வச்சுக்குவேன், எவ்வளவு நல்லா இருந்திருக்கு தெரியுமா? இரு மச்சான், உன் பொண்ணு பேசுறாளாமா, இந்தாடம்மா. அப்பா நம்மளுக்கு தம்பி பிறந்திருக்காமாப்பா. ஏம்மா தம்பி பிறந்திருக்கானா? அம்மாட்ட அடெல்லாம் பண்ணக்கூடாது. சரிப்பா. தம்பி நல்லா பார்த்துக்கணும். சரிப்பா. அப்பா நீங்க எப்பப்பா வருவீங்க? அப்பா வந்துடுவேன், நல்லா படிக்கணும் சரியா? மாமாட்ட ஃபோன் கொடு. மாமா இந்தாங்க மாமா, அப்பா உங்கள்கிட்ட பேசணும் மாமா. சொல்றா. என்னடா நீ எங்கடா இருக்க? மச்சி நீ ஒன்று பண்ணுறியா? என் ஒய்ஃபை அவங்க அப்பா வீட்டிலே கொண்டு போய் விட்டுறியா? ஏய் என்னடா திடீர்னு இப்படி பேசுற? அங்கேயாவது அவ நிம்மதியாக எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? எந்த தொந்தரவும் இல்லாமல். ஏய் மச்சான் என்னடா ஆச்சு? எங்கடா இருக்க? இனிமே நீ குடிக்காதடா, குடிக்காத. டேய் எங்க சரி இருக்க முதல்ல? எங்க இருக்க முதல்ல சொல்லு. ஏடா டேய், ஹலோ டேய் கேக்குதா? டேய் சொல்றா. டேய் சாரதி எங்க இருக்கடா? கேக்குதா இல்லையாடா? டேய் டேய். சார் குட் மார்னிங் சார். இப்போ வாயா வணக்கம். எங்கே போன மாதம் வந்துட்டுல பார்த்தேன், கரெக்டாக இந்த மாதம் வந்துட்டு வந்துருக்கிறேன். சொல்லு என்ன விஷயம்? சார் ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு லட்ச ரூபா ப்ரைமரி பண்ணிங்கன்னா. என்னது ப்ரைமரியா? ஓ செகண்டரி யார் வந்து என்ன பண்ணி கொடுத்தீங்க? மார்க்கெட்டுக்கு வந்து செகண்டரி எடுத்து கொடுத்தீங்களா? ப்ரைமரிக்கு மட்டும் மாதம் மாதம் வந்து கரெக்டாக வந்து நின்று கேட்குறீங்க சார். அன்றைக்கி ஒரு 2000 ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து. ஓ 2000 ரூபா நீ ஆர்டர் கேட்டு இப்போ நீ 1 லட்ச ரூபாய் வந்து ப்ரைமரி வந்து நிற்பியா? ஒரு 1000 ரூபாய் இன்சென்டிவ் வரும். வேறு உன் இன்சென்டிவும் எஸ்ஓ இன்சென்டிவ்க்கெல்லாம் நான் வேலை செஞ்சுக்க முடியாது. வாயோ ப்ரைமரிலாம் பண்ண முடியாது, சும்மா வந்துடு. சார் ப்ளீஸ் சார். வேறு நைட் வரைக்கும் என்னாலும் ப்ரைமரி வாங்க முடியாது, கிளம்பு போல. சார் கிளம்பியா போல. சார் ப்ளீஸ் சார். சார் ஓரமாக தான் நிற்கலாம்ண்ணா. எங்கள் தம்பி ஓரமாக ஒரு சேர் போட்டு உட்காருண்ணா. எங்கள் தம்பி எப்பெல்லாம் நீங்கள் உட்கார விட்றீங்க? என்னது சார்? 1 மணி நேரம் உட்காந்து வாங்கிட்டு தாங்க சார் போவாங்க உங்ககிட்ட. ஒரு நாள் கூட உட்காரு, ப்ரைமரி வாங்கவே முடியாது. சரி ஓகே, வேறு வழி இல்லை, விழுந்துட வேண்டியதுதான். சார் ப்ளீஸ் சார்.
ஏன் மாதம் மாதம் வந்து இப்படி சல்லா பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் போய் பிச்சையே எடுக்கலாயா? சார் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி போ பண்ணி தொலைகிறேன், போ கிளம்பு. ரொம்ப நன்றிங்க சார். ஸ்டாலின் வேறு வரணும்னா வேலைக்கு கேட்டிருந்தான், என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. சரி வேலைக்கு கேட்டிருந்தேன், ஆஃபீஸர் பேசிட்டியா? பேசிட்டேன் மச்சி. வர சொல்லியிருக்காரு, நேரில் வர சொல்லியிருக்காரு. பேசிக்கலாம். டக்கின் பண்ணிட்டு வர சொன்னாடா. பண்ணிக்கலாம். நீங்கள் போகலாமா? போகலாம் மச்சி, வண்டியில் இரு. மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எப்படி மச்சி கொஸ்டினில் ஈஸியாக கேட்பாரா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் விடு. கஷ்டமாக இருக்கும். ஆமாம் மச்சி. எப்படி அப்புறம் ஆஃபீஸில் லேடிஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்களா? எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஏசிலாம் போட்டு சூப்பராக இருக்கும் ஆஃபீஸே. பார்த்துக்கலாம். அப்படியா? சூப்பர் மச்சி, அப்போலாம். இறங்கடா. என்ன மச்சி பேக்கரியில் எடுத்துக்கிற? டீ சாப்பிட போகிறோமா? சொல்கிறேன் எனக்கு. ஆனால் ஒரு சுருள் பண்ணு. என்ன மச்சி பேசிட்டியா? சாமி தேர் அவர் தான் பேச போகிறேன். ஹலோ சார். சார் ஒரு புது பையனை கூப்பிட்டு வந்துட்டேங்க சார். ஓகேங்க சார், நான் வெயிட் பண்ணுறேங்க சார். மச்சி 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக பதில் சொல்லிடுறா. கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லி. இங்கேயா? ஆமாம் மச்சி, இங்கே தான். போகணுன்னா பேக்கரியில் தான்டா இன்டர்வியூ. நானே அந்த பேக்கரியில் தான்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். ஏதோ பஜ்ஜி நல்லா இருக்காட்டி இந்த பேக்கரிக்கு வர சொல்லிட்டாரு. ஏய், மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு பேக்கரி தான் இன்டர்வியூவா? ஆமாம் மச்சி. அடே ஆஃபீஸில் லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொன்னியாடா? பாரு அந்த அக்கா போண்டா சுட்டு இருக்கு பாரு, அதான் லேடிஸ் ஸ்டாஃபு. சரி ரெஸ்யூம் கொண்டு சொன்ன கொண்டுட்டியா? ஐயோ அதுதான் சுருள் பண்ணி தந்தேன் மச்சான். பரவாயில்ல விடு. எஸ்ஓ வந்துட்டான் பாரு, வந்தா எஸ்ஓ கரெக்டாக பேசிக்க. சரியா? பார்த்துக்க. குட் மார்னிங் சார். ஹாய் தினேஷ். குட் மார்னிங் சார். சார் ஸ்டாலின் பண்ணி. சரிப்பா. அப்புறம் சார் ரெஸ்யூம் சார் என்னோட. அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க? சார் இதான் ஃபஸ்ட்டு கம்பெனிங்க சார். அப்படிங்களா? எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க? ஒரு 20 ரூபா கிடைச்சா நல்லா. 10 ரூபா தான் நமக்கே தரானுங்க, இவனு 20 ரூபா கேட்குறான். என்ன தினேஷ் சொல்லிட்டீங்களா? சொல்லியிருக்கேன் சார். மேரிடு அன்மேரிடுங்களா? சார் வேலைக்கு போகல, யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இதில் வந்தால் யாரா பொண்ணு தரா? சரி. ஒன்றும் இல்லைப்பா, மித்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லுவார். ஓகே தினேஷ், பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். ஓகே சார் கொஸ்டின் அதெல்லாம் அவர் சொல்லுவார், தினேஷ் சொல்லுவார். சரி. என்ன மச்சான் ரெஸ்யூம் வாங்கி அக்குள்ள சொல்லிட்டு போயிட்டான். அதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லைடா. ஏய் 7+1 8+1 12+1 மார்ஜின் என்னென்னமோ நைட்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தியாடா? அதெல்லாம் அவனுக்கே தெரியாதுடா, அதனால தான்டா அவனே கேட்கல. வாடா உனக்கே தெரியாதா? உனக்கே தெரியாது. நீலேருந்து ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள், உனக்கு வேலை கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? அவ்வளோ சீன்லாம் இல்லை, வா. எவன் ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியல இந்த நேரத்தில். 10,000 ரூபா சம்பளத்துக்கு கொடுத்துட்டு 12,000 தடவை ஃபோன் பண்ணுறாங்க மாப்பிள்ள. எல்லாமே ஒரு நிமிஷம் சைலண்டாக இருங்க. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம் சார். சார் இங்கே ஒயின் ஷாப்லிங்க சார். ஒயின் ஷாப்லிங்க சார். சார் இல்லைங்க சார், இது ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்க அந்த கணேஷ் மளிகை கடையில் இருக்குங்க சார். ஆமாம்மாங்க சார். சார் இல்லைங்க சார், இங்கே வேறு அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை சார். அதுதான் உள்ள கடை உள்ளே தான் நிற்கிறேன் சார். ஒரே சார் சார். சார் கேட்குங்களா சார்? சார் சார் நான் அந்த தள்ளி வந்துடுறேன் சார். சார் சார் சொல்லுங்கள் சார். சரிங்க சார். பிடிங்கி சார். சார் பண்ணிடுறேங்க சார். சார் பண்ணிடுறேன் சார், ஒரு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடுறேன் சார். ஓகேங்க சார். என்ன மாப்பிள, என்ன பிரச்சனை? இரு மாப்பிள, ஒரு நிமிஷம் வரேன். இது புடி மாப்பிள. வந்து ஜாலியாக அடிக்கலாம்னு நல்ல மயிறு. கடையில் ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு வரேன். அந்த கடையில் போடலாமா இந்த கடையில் இருந்தே போட்டுடலாமா? நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. சல்லா மயிறு. ஹலோ சார். சார் அனுப்பிட்டேங்க சார். பார்த்துட்டீங்களா? சார் ஓகேங்க சார். சரி ஓகேங்க சார், நான் பார்த்து கூப்பிட்றேன். ஓகே. வணக்கண்ணா. வணக்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த கம்பெனியில் வந்திருக்கீங்கண்ணா. அது ஆர்டருக்கு வந்திருக்கீங்கண்ணா.
எடுத்துக்கலாம்ண்ணா. என்னண்ணா நம்ம கம்பெனிலங்கண்ணா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கண்ணா, என்னென்ன ப்ராடக்ட்ல அது இருக்குங்கண்ணா. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது ஆஃபர் இருக்குங்கண்ணா. அந்த ஆஃபர் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆஃபரில் இவ்வளோ போட்டுருவாங்கண்ணா. இவ்வளோ போட்டால் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா இப்போ போட்டுருவாங்கண்ணா. இதெல்லாம் வந்து ஓனர்கிட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஏன்ட்ட சொல்லிட்டீங்க. அப்போ நீ ஓனர் இல்லையா? நான் சும்மா உட்காந்துருக்கேண்ணா. நீங்கள் எதாவது டைம் பாஸ் பேசுறீங்க, நானும் பேசினேன். பரவாயில்ல, பேசுங்க நானும் பேசுங்க, நீங்கள் பேசு. போடாடே. ஹலோ சார். ஹலோ சார். சார் கேட்குங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் கரீம். இன்னைக்கு மார்க்கெட் ஒர்க் உங்களுக்கு. சார் ஓகேங்க சார். ஒரு 40 கடை பார்த்துட்டு ஒரு 35,000 வேல்யூ எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு கூப்பிடுங்க சார். ஓகேங்க சார், பண்ணிடுங்க. ஓகே. ஃபோக்கஸ் பிராண்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க, சாம்பிள் எடுத்துக்கோங்க. சார் ஓகேங்க சார், எடுத்துருங்க சார். ஓகே, தேங்க்யூ. சரிங்க, வேறு அதில் அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் போட்டுருங்க. சரி ஓகே. சரிங்க தலைவர், போட்டுறேன். சரிங்க தலைவர், வந்துடுறேன் நாளைக்கு. இந்த ஹலோ சார். கரீம், உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பேமெண்ட் பெண்டிங் வச்சிருக்காரு. என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு கூப்பிடுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போங்க. சார் ஓகேங்க சார். சார் பார்த்துறேங்க சார். ஓகே. ஓகே. ஹலோ சார். கரீம், உங்க டேட்டா ஒர்க்லாம் மார்னிங் டேட்டா ஒர்க் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. சார் பண்ணிடுங்க சார், பண்ணி அது போடுங்க. எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு போ. ஹலோ சார். கரீம், உங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட பேமெண்ட் எதுவுமே என்ன வரல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் பேமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சீக்கிரம். அர்ஜென்ட்னு சொல்லிங்கல்ல சார். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ரிப்போர்ட் வேறு போட சொல்லியிருந்தீங்க சார். ரிப்போர்ட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணீங்களா? அப்புறம் என்ன கரீம் உங்களுக்கு வேலை? ரிப்போர்ட்டும் க்ளோஸ் பண்ணல, இன்னும் பேமெண்ட்டும் இன்னும் வரல. சார் ஒரே நேரத்தில் எப்படிங்க சார் எல்லா வேலையும் செய்ய முடியும்? இப்போ தாங்க சார் போயிட்டு. அதுதான் கரீம் நீங்க இருக்கிறீங்க. எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்க சீக்கிரம். சார் ஓகேங்க சார், பண்ணிடுங்க சார். ஹலோ சார். கரீம், எத்தனை கடை பார்த்துருக்கீங்க? சார் இப்போ தான் 4 கடை பார்த்துருக்கேன் சார். 4 கடை பார்த்துருக்கீங்க? மணி 3ஆவது, 4 கடை தான் பார்த்துருக்கீங்க நீங்க. சார் பேமெண்ட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, டேட்டா ஒர்க்கும் போட மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்க? சார் பண்ணிடுங்க சார், பண்ணிடுங்க சார். எப்போ பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிப்பீங்க? எப்படி டார்கெட் முடிக்கிறது நீங்க? டார்கெட்டு சார் எனக்குலாம் தெரியாதுங்க. 8 மணி ஆனால் நீங்கள் டார்கெட்டை முடிச்சுட்டு கிளம்புங்க. சார் ஓகேங்க சார். வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க மாதிரி மார்க்கெட்டிங் வேலைக்கு போனால் கூட பரவாயில்ல, ஜாலியாக இருக்கலாம். 10 மணிக்கு போகிறானுங்க, 2 மணி 3 மணிக்கு வந்துடுறானுங்க, ஜாலியாக இருக்கானுங்க. ஒன்று சார், ஃபோன் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சார். வாங்க சொல்லுங்கள். அவனுக்கு கடையாக ஏறி ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள ரோட்டில் உருண்டு வர்றது அவன் வேலை செய்யணும்னு தான் தெரியும். உனக்கு என்ன மார்க்கெட்டிங் வேலை ஈஸிங்கிற மாதிரி சொல்கிற? நீட்டாக இருக்கீங்க, ஷூ போட்டிருக்கீங்க. அப்புறம் அப்போ ஷூ போட்டிருந்தா உங்களுக்கு என்ன ஜாலியாக வேலை செய்கிறேன்னு அர்த்தம். நீட்டாக தான், ஜாலியாக தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? இவங்க நாமக்கல் மார்க்கெட் பார்க்க வேண்டிய எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். இந்த வராரு, வண்டி நிறுத்திட்டு வராரு. ஐயோ, இந்த ஆள் வேறு கூப்பிட்றானே, எஸ்வோ வேறு. இவன்ட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, ஏதோ ஒன்று சொல்லி தொலைவோம். கரும்பு. ஹலோ சார், வணக்கம் சார். கரீம், எங்கே இருக்கீங்க சார்? நீங்கள் நாமக்கலுங்க சார். ஓ, நாமக்கல்ல இருக்கீங்க. ஆமாங்க சார். சரிங்க, என்ன வேலை இருக்கீங்க சார்? இங்கே நம்ம ஜிபி முத்தா என்னாச்சு இருக்கார் இல்லைங்க சார், அவர் மளிகடையில் தாங்க சார். ஓ, அங்கே தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார், அங்கே தாங்க சார் இருக்கேன். சரி, நானும் நாமக்கல்ல தாங்க இருக்கேன். சார் என்ன சொல்கிறீங்க? ஓட்ட மார்க்கெட்டிங் மிராக்கல் வந்துட்டிங்களா சார்? அப்போ நாமக்கல் வந்துட்டிங்களாங்க சார்? நீங்கள் பார்க்குற அதே பக்கத்து கடையில் தாங்க நானும் நின்றுட்டு இருக்கேன். சார் அப்படிங்களா சார்? என்ன சொல்கிறீங்க? கரீம், வெல்கம் டு நாமக்கல். தேங்க்யூ சார். இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா சார்? ஆனால் விடாமுயற்சி பாராட்டணும் கரீம். கடைசி வரைக்கும் நீங்கள் நாமக்கல்ல தான் இருக்கீங்கன்னு போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுக்காகவே உங்களுக்கு அந்த அவார்டு காத்துட்ருக்கு சார். தேங்க்யூ சார். என்ன அவார்டுங்க சார்? எப்போ தருவீங்க? நாளைக்கு. சரிங்க சார். பேப்பர் போட்டுருங்க, சரிங்களா? எப்போ? என்ன பேப்பருங்க சார்? ரிலீவ் ஆகிக்கிங்க சார். அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சுது. கிளம்பு சார். சார்
ஐயா தர்ம யுத்தம் 2.0ங்களா? ஆமாம், தர்ம யுத்தம் 2.0 தான். எதுக்குங்கய்யா? சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சா நான் தான் அடுத்த முதலமைச்சர். நீங்கள் முதலமைச்சராக ஆக முடியாது, கடைசி வரைக்கும் மிச்சர் தான் இருந்தீங்கன்னா. எந்திரிச்சு வாங்க போகலாம். ஐயோ வணக்கம் தமிழக மக்களா. எவரி டைம் தமிழ்நாடு पीपल है, वेलकम है, आई एम सो हैप्पी है पीपल. पुरीदा है. अरे ट्रांसलेटर भैया इधर आओ. யுவர் ஆன்டி இண்டியன். என்ன சார் இது தாடியா? नो दाढ़ी नो बीड़ी. ठीक है बोलो बोलो भैया. मैं बिग ब्रदर திருவள்ளுவர் है. பெரிய தம்பி திருவள்ளுவர். யார் சார் உங்கள் தம்பி அவர்? अरे बहुत दाढ़ी सेम है, मैं ब्रदर है. ठीक है இவரோட தம்பி திருவள்ளுவராமா? கேட்டுக்கங்க. My brother திருவள்ளுவர் said है, திருக்குறள் है. திருவள்ளுவரோட திருக்குறள் ஒன்று சொல்ல போறாரு, கேட்டுக்கங்க. அகரா முகரா எழுத்தழக. அவங்க இவங்க எல்லாரும் ஆதி பகவான் மாற்ற உலக. ஆதி பகவான் படத்தை பாருங்க. நான் பார்த்தேன் ஜி, டைம் பார்த்தேன். சூப்பராக இருக்கும். क्या भैया? சூப்பராக இருக்கும், நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓ டிக்கா டிக்கா. அம்மா வராங்க. என்ன சின்ன அம்மா? விஸ்வம்மா வராங்க. விஸ்வம்மா. அப்படியா? கையிற ஒரு கை இருக்கட்டும். மறக்காம கனகாமரத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. வணக்கம். உலகத்திலேயே அனைத்து துறைகளிலையும் அதிக பதக்கங்களை வென்றது நம்ம தமிழ்நாடு மாவட்டம் தான். அது மாவட்டம் இல்லைங்கய்யா, மாநிலம். அதுவே தெரியல, நீங்களாம் முதல்வருங்க. முதல்வருங்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன கனவா கண்ட? நான் மட்டும் உங்களை மாதிரி ஒரு சர்வசாதாரண மக்களோட கையில் உட்காந்து கை தட்டிட்டு இப்படி தானே இருந்து நானும் மேலே இப்போ முதல்வராக வந்து நிற்கிறேன். கீழே உட்காந்துங்களா தவிர்த்துங்களா? என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது, என்ன மக்களே. கொரோனாவோட 2வது அலை வேற பரவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. யூபிலலாம் மாட்டு கோமிதா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப தமிழ்நாட்டுல கொடுக்க போறீங்க? இப்ப கூட நான் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஒரு குண்டா மாட்டு மூத்தத்தை குடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன சாணம் ஆடுற மாதிரி காட்டுறீங்களே? சாணம் இல்லைங்க, மாட்டு மூத்திரங்க. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா கொரோனாவது மயிலாவது ஒன்றும் பக்கத்துல கூட வராதுங்க. கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுங்களா? வரும், வந்துருச்சு. நான் குடிச்சிட்டு தாங்க இருக்கோம். இப்ப கூட ஒரு குண்டா குடிச்சிட்டு தான் இப்பதானே சொன்னேன். மாட்டு மூத்திரம் குடிங்க, சாஸ்திரம் படிங்க, சரித்திரம் படிங்க. கொரோனாவது மயிலாவது அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. மாட்டு மூத்திரத்தை பிரதமரே, பாரத பிரதமரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன போய் குடிச்சிட்டு போக வேண்டியதானே? ரெக்க கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கடி ஐயாவோட வைக்கிள். யாரையா நீ சைக்கிள் மேலே வந்து வந்துட்டு இருக்கிற? இந்த சிவகிரியில ஆட்டுக்குட்டி ஐபிஎஸ் இருக்கா போல இல்லாம பிடி எடுக்க வந்தோம். பிடி எடுக்க வந்தியா? ஓ ஆங்கரா நீங்க? நான் தான் அந்த அண்ணாமலைய. என்ன அண்ணாமலை, ஆளையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? முதல்ல நீ யாரு அதை சொல்லு. என்ன பொட்டி படிக்க சைக்கிள் கிளம்பிட்ட? ஓ நான் வேட்பாளர் ஆகிட்டேன், தெரியாத உனக்கு? வேட்பாளரா? ஆமா, பஜனை ஜனதா கட்சி. பஜனை 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 கட்சி, பஜனை ஜனதா பஜனை கட்சி. பஜனை ஜனதா கட்சியா? சாக்கா கூற. ஆமா ஆயிட்டேன். ஏன் என்ன விஷயம் சொல்லு, என்ன பேட்டி எடுக்க சொல்லு. ஐபிஎஸ் வேலையே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏங்க இங்க வந்துட்டீங்க? மாத சம்பளம் 10,000 ரூபா, பேட்டா 120 ரூபா டெய்லி. குடும்பத்தை ஓட்ட முடியுமா? கொஞ்சம் சிரமம் தான். எனக்கெல்லாம் ரொம்பவே சிரமம். சரியா? இப்போ பாரு, இங்கே பாரு உள்ள ஒன்று போட்டுருங்க. காட்டா லைவ் போயிட்டு இருக்குங்க. ஏங்க சரி. அதனால் இது இப்போ வந்து செழிப்பாக இருக்கிறேன். இந்த 5 வருஷமும் சரி, அடுத்து வரப்போகிற 5 வருஷமும் சரி, நாங்கள் தான். சரியா? எங்கள் தலை தான். பார்த்தில்ல? அமரா தமிழ்நாடு தேசு. ஹே, இங்கே கனகாபுரம் தான் பூக்கும். சரியா?
நீ வேற வேட்புமனு தேவை குறுக்க வந்துட்டு போ வரமா போ சைக்கிள்னால தப்பிச்ச லாரியா இருந்தால் செத்து போயிருப்ப போ எப்படியோ போட்டி மாத்திடுவீங்க. போ அப்படியே போ. இந்த நாள் முதல் எடுத்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஹோ நடு அரசு திட்டத்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பீப்புள் ஹா தமிழ்நாடு விவசாய மக்களுக்கு स्मॉल ड्रॉप वाटर प्लान है சிறுநீர் திட்டம் क्या भैया they will understand sir वो पीपल अंडरस्टैंड है अच्छा ओ ठीक है अंडरस्टैंड पीपल. ஏய் நான் தான் உங்கள் கும்தா. நான் சொல்லுது நீங்கள் கனகாம்பர பூக்கு ஓட்டு போடுது. நான் சொல்லுது நீங்கள் கனகாம்பர பூக்கு ஓட்டு போடுது. நீங்கள் போடுது நான் கத்துது. அதாவது நான் கத்தி கத்தி சொல்லுது நீங்கள் கனகாம்பர பூக்கு ஓட்டு போடுது. ஓகே.